இந்த 1000 கோடி ரூபான்னு ஒரு நேற்று இரவே அண்ணாமலை நேற்று மதியம் போட்டுட்டார். முந்தின நாள் வந்து ஒரு ட்வீட்டை போட்டார். எங்களுக்கு என்ன சிக்கல்னா கமலாலயமும் ஈடியும் ஒன்னா இருக்கு. ஈடியோட சோகார்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கமலாலயத்தினுடைய தலைவர் அண்ணாமலை வருதுன்னா சம்பளத்தை இடி ஆபீசர் அண்ணாமலை வாங்குறாங்களா இல்ல ட்வீட் போடுறதுக்கு நீங்க இந்த சினிமா ப்ரோமோட் பண்ணுவாங்க. சில நண்பர்கள் சினிமாவுடைய ப்ரோமோட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட் போட்டீங்கன்னா 2 ரூபா வாங்கிக்கலாம், 1 ரூபா வாங்கிக்கணும், அப்படி ஒத்த ஓட்டு வாங்கின அண்ணாமலை தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக ஈடிட்டு கமிஷன் வாங்குறான்னு தெரியல. அதாவது மெசேஜ் வந்து லீக் அவுட் பண்றது முன்னாடியே இதுக்கு ஈடி தான் பதில் சொல்லணும். மாண்புமிகு எங்களுடைய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிக தெளிவாக எந்த முறைக்கு நடக்கல, சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை போன்றவர்கள் ஈடிட்டு கமிஷன் வாங்குறதுக்கு இல்ல ஈடி அதிகாரிகள் அண்ணாமலைட்ட ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. இப்ப நீங்க இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதத்தை நம்ம பார்க்கிறோம். ரூபாய் நோட்ல ஹிந்தி இருந்த காலத்துல, ஹிந்தி இல்லாத காலத்துல நீங்க சோசியல் மீடியா பார்க்க முடியுது. ரூபாய் நோட்ல ஹிந்தியே 32 இல்ல 40 இல்லாம இருக்கு. அந்த காலத்துல ரூபாயின் மதிப்பும் டாலர் மதிப்பு என்னவா இருந்தது? மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது 54 ரூபாய் டாலர் மதிப்பு இருந்தது. அப்ப காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்ட போது இருந்தது. அப்ப பாஜக வச்சது டாலருடைய மதிப்பு 54 ரூபாய் ஆயிடுச்சு. அதனால வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, கல்வி ஒழிப்பு போன்ற பல அதாவது கல்வி முன்னேற்றம் அடையல, டாலர் மதிப்பை நீங்க குறைக்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சாரம் செஞ்சாங்க. இன்னைக்கு டாலருடைய மதிப்பு இந்த நொடி 88 ரூபாய் 90 ரூபாய் தெரியல, 88 ரூபாய்க்கு மேல இருக்கு. தினமும் 1 ரூபாய் ஏறுது. டாலர் மதிப்பு உயர்வதனால தங்கத்தின் மதிப்பு உயர்வுது. இந்த தங்கமும் டாலரும் உயர்வதனால வேலையில்லா திண்டாட்டம், வறுமை பிடித்த நாடுகள் பட்டியல இந்தியா இருக்கு. இது குறித்தெல்லாம் எந்த கவலையும் இல்ல. 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காத தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சிக்கிற மோடிட்ட போய் நான் வந்து இங்க தமிழ்நாட்டின் பிரதிநிதி கேட்கறதுக்கு வக்க தெம்போ திராணி அண்ணாமலைக்கு இல்ல. நீங்க உண்மையிலே கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்றாரு. கோயம்புத்தூர் மக்கள் நீண்ட காலத்துடைய இயக்கம். நீங்க சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் ராணுவ கேரக்டர்னு அறிவிச்சாங்க நிர்மலா சீதாராமன். ஒத்த ரூபா ஒதுக்குனாங்களா? நம்ம என்ன சொன்னாங்க? தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் இன்னைக்கு பருத்தி தொழில் படுத்துருச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக திருப்பூர் டாலர் சிட்டி டல் சிட்டியா மாறிடுச்சு. ஜிஎஸ்டி கொண்டு வந்து சிறு குறு தொழில்களை டோட்டலா முடக்கியாச்சு. நீங்க கோவையுடைய பெரிய பெரிய கனவாக இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இதுவரைக்கும் ஒன்றிய ஒப்புதல் கொடுக்கல. கேட்டா எங்களை பேச சொல்றாங்க, நாங்க நிலம் எடுப்பதற்கு விமான நிலையத்துக்கு பணத்தை ஒதுக்கியாச்சு. ஆனா விமான நிலையம் குறித்து அண்ணாமலையோ பாஜகவோ வாய் திறக்கல. அப்படி எல்லா தமிழர் விரோத தமிழ்நாட்டு விரோத செயலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு வளர்ந்த மாநிலங்கள்ல தனி மனித வளர்ச்சி தமிழ்நாட்டை விட ஒட்டுமொத்த இந்தியாவில் குறைவாக தான் இருக்கு. கடன் விகிதத்துல நாங்க கடன் வாங்குகிற விகிதத்துல குறைவாக தான் இருக்கோம். ஒரு சிறந்த பட்ஜெட் இருக்கிற போது அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள தன் எஜமான்களுக்கு தன் முதலாளிகளுக்கு நம்பிக்கையா இருப்பதற்காக தமிழ்நாடு அரசை விமர்சிப்பதை தத்துவார்த்த ரீதியாக புள்ளி விவரங்கள் ஏற்றுக்கொள்ளாது. நீங்க அண்ணாமலை சொல்ற பொய்களை பாருங்களேன். இதே விமான நிலையத்துல அண்ணா செருப்பு போட மாட்டான்னு சொன்னாரு. திமுக ஆட்சிக்கு வந்தா நான் வந்து திமுக ஆட்சிக்கு வர செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு செருப்பு போதா ஷூ போட்டிருக்காரு. அதை யாரும் நம்ம கேட்கல. இதே அண்ணாமலை சொல்றாரு, நான் வந்து அதாவது இந்த தமிழ்நாடு முழுக்க நடந்து போறேன்னு சொன்னாரு. நீங்க அது குறித்து நம்ம யாரும் கேட்கல. அப்ப அண்ணாமலையுடைய பொய்கள்னே இங்க வந்து புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரஸ் மீட் இருக்காரா, இப்போ ஒரு சவால், அடுத்த பிரஸ் மீட் ஒரு சவால். நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க நம்பிக்கையில அண்ணாமலை தன்னுடைய தொண்டர்களை திருப்பிப்படுத்துவதற்காக தினந்தோறும் ஒரு அறிக்கை விட்டு இருக்காரு. தினந்தோறும் இலக்கு ஒன்று வச்சுக்கிருக்காரு. அந்த இலக்கை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோட் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.